சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவங்க ராசிக்கு 11வது இடத்துல இருந்த குரு 12வது இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். ஸோ குரு வந்து 12ல் மறையிறார் அப்படின்றது ஒரு விதத்தில் உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான நேரம் தான். ஏன்னா 12லே வந்து ராவணன் முடி விழுந்தது ஒரு வரலாறு. ராவணேஸ்வரனை அடிக்கவே முடியாதுன்னு நினைக்கும் கால் அவருடைய அழிவு அப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு எதிரிகள் தாக்குதல் நடத்துவதற்கு இது ஒரு ஏதுவான காலமாக இருக்கும். அப்போ என்னன்னா, சிம்மத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடியது, உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருக்கணுன்றது என்னுடைய முதல் பலனா நான் அன்போடு சொல்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களுமே சிம்மத்துக்கு சாதகமாக இல்லை. அதில் முதல் விஷயம், ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கார், 7வது இடத்துல ராகு இருக்குது, அஷ்டமத்தில் சனி இருக்குது, 11ல் லாபத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு 12ல் மறையிறார். பட் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் உடஞ்சு போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த குரு பெயர்ச்சியில் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு வந்து உச்சமடைந்து பார்க்கிறார். இப்போ குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற சனியை பார்க்க பட்சத்தில் அந்த சனியினுடைய வீரியம் நிச்சயமாக குறையும். அப்போ அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை ஒரு வருட காலத்திற்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த குரு பகவான் குறைக்க போறார். நீங்க கேட்ட மாதிரி